அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக என்று கூறிக்கொண்டு ஒரு சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். எனக்கு சிலரால் இந்த நாட்டிலே கடுமையான முறையிலே அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு சிலர் இறந்து விட்டார்கள், இன்னும் சிலர் உயிரோடு இருக்கின்றார்கள். அநீதி என்று சொன்னால் இனி இல்லை என்ற இந்த 21ஆம் நூற்றாண்டில் கூட இவ்வளவு கொடுமையான அநீதிகளை இழைப்பார்களா என்று கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு மனிதநேயமற்ற சில மிருக குணம் கொண்டவர்களால் எனக்கு கடுமையான அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அநீதிக்கு எதிராக நான் இப்பொழுது போராடி கொண்டு தான் இருக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் அதில் விரைவில் வெற்றி கிடைக்கும் என்று எனக்கு இந்த நாட்டிலே இருக்கின்ற நீதித்துறையின் மீது நம்பிக்கை இருக்கின்றது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே எனக்கு வெற்றி கிடைக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் அனைவரும் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். அநியாயக்காரர்கள் என்றுமே வெற்றியடைய மாட்டார்கள் என்கின்ற அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் நான் சொல்லுகின்றேன். அநீதி இழைத்தோர் நிச்சயமாக வெற்றியடைய மாட்டார்கள். அவர்கள் வெல்வது போன்று இருந்தாலும் அவர்களுக்கு கடைசியில் வேதனையும் இழிவும் தான் கிடைக்கும். அவர்கள் மறுமையில் வேதனையையும் இந்த உலகத்தில் இழிவையும் சந்திப்பார்கள். எனக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை நான் கட்டங்கட்டமாக இந்த யூடியூப், ஃபேஸ்புக், டிக்டாக் போன்ற வலைதளங்களில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோக்களாக்க வெளியிட இருக்கின்றேன். அநேகமாக இந்த அநீதி எனக்கு பாலமுனை என்கின்ற ஊரில் தான் இடம்பெற்றது. அதனால் பாலமுனையில் உள்ள மக்களும் ஒளிவில் அட்டாளச்சினையில் உள்ள மக்கள் இருந்தால் இந்த வீடியோக்குடன் கொஞ்சம் இணைந்து கொண்டு இதை நீங்கள் கேட்டு நீங்களும் பலன் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நான் கூறிக்கொண்டு என்னுடைய இதை முடித்து கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் விரைவில் கட்டங்கட்டமாக எனக்கு என்ன பிரச்சினை என்கிறதையெல்லாம் சரியான ஆதாரங்களுடன் நான் வெளிக்கொண்டு வர இருக்கின்றேன். அதனால் எனக்கு நீதி கிடைக்கும் என்று நினைக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் இருக்கின்றான், முயற்சி பண்ணி பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும்.